Question number 2. Raman's age is 3 times the sum of the age of his two sons. After 5 years, his age will be twice the sum of the age of his two sons. Find the age of Raman அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். ராமன் அப்படிங்கிறவங்களோட 2 மகன்களோட வயது கூடுதல் தான் போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ராமனோட வயசு 2 பசங்களோட வயசோட கூடுதல், அதாவது ஆட் பண்ண என்ன வருமோ அதை விட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிண்ட். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா அப்போது கண்டிப்பாக ஏஜ் ஆட் ஆகி தான் இருக்கணும். ஸோ கழிச்சுன்னு வரும்போது ஆட் பண்ணணும். கழித்துக்கும் போது அவரோட மகன்களுடைய வயது கூடுதலை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது தற்போது அவனோட வயது என்னவாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ லெட் ராமன் ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். லெட் தி சம் ஆஃப் ஹிஸ் 2 சன்ஸ், அவனோட 2 மகன்களோட ஏஜை நான் ஒய்யை கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ராமனோட ஏஜ் எக்ஸும் 2 பசங்களோட அவங்களோட 2 பசங்களோட ஏஜை நான் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்தாங்க? 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ராமனோட வயது பசங்களோட வயதை விட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3y. 3 மடங்குங்கும் போது 3 ஆட் பண்ணும். அதுதான். அப்போது எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 0ங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5 வருஷம் கழித்து ராமனோட ஏஜ் என்ன இருக்கோ அவனோட 5 வருஷம் கழிச்சுங்கும்போது அவனோட கரண்ட்டு ஏஜ் ப்ளஸ்ஸு 5 இயர்ஸ் கழிச்சுங்கும் போது கண்டிப்பாக 5 வயசு ஏறி இருக்கும். ஸோ +5 இது ராமனோட ஏஜ். ஸோ அவனோட சன்னோட ஏஜை நான் என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கிறேன்? ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒய்ன்னு கன்சிடர் பண்ணும்போது அப்போ 5 வருஷம் கழித்து அவங்களோட பசங்களோட வயசு 5 ஏறி இருக்கும்ல. இது ஃபஸ்ட்டு பையனுக்கு 5 ஏறி இருக்குது, செகண்ட் பையனுக்கு 5 ஏறி இருக்குது. ஸோ +5 +5 போட்டிருக்கேன். 2 ஆட் பண்ணால் y + 10ன்னு கிடைக்கும். ஸோ இது நான் 2ஐயும் கம்பைன் பண்ண போகிறேன். எக்ஸ் + 5 ஈக்குவல் டு, அதை போல் ராமனோட வயசு என்ன இருக்குது? இதுதான் பசங்களோட 5 வருஷத்துக்கு கழித்து பசங்களோட வயசு, அதோட 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராமனுக்கு எக்ஸ் + 5னா பசங்களோட வயசோட 2 மடங்கு. ஸோ ட்வைஸ் 2 y + 10. ஸோ இது உள்ளே கொண்டு வர 2y + 20. இங்கே எக்ஸு மைனஸு ஒய்எல் எக்ஸ்எல்லாம் ஒரு வேல்யூ பக்கமும் xy ஒரு பக்கமும் ஹோல் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ x - 2y = 20 - 5. ஸோ 15. x - 2y = 15. இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x = 3y அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? x - 2y = 15. 3y மைனஸ் இந்த எக்ஸ்க்கு பதிலாக 3y சப்ஸ்டியூட் 3y - 2y = 15. ஸோ y = 15 கிடைக்கும். 3 - 2 1. ஸோ 1yனா y தான். y = 15 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ y = 15ங்கிறது என்ன? பசங்களோட வயசு தான் கிடச்சிருக்கு. எனக்கு என்ன வேணும்? ராமனோட வயசு வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? y = 15ங்கிறது x = 3 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போது 3 × 15னா ஒய்க்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 15னா 45. ஸோ ராமனோட வயசு தானே எக்ஸ்ன்னு கன்சிடர் x = 45. இதுதான் ராமனோட ஏஜ். ஸோ தேர்ஃபோர் த ராமன் ஏஜ் இஸ் 45 இயர்ஸ். கரண்ட்டாக அவனுக்கு எவ்வளோ இயர்ஸ்? 45 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இதுதான் அவனோட கரண்ட் ஏஜ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.